ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளிலே மோசேயை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். முதலாவது, மோசே என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? இங்கிலீஷில் மோசஸ் என்று சொல்லுவோம். மோசே என்ற அந்த பெயரின் அர்த்தம் என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுதல். மோசே என்றால் நீரிலிருந்து எடுக்கப்படுதல். எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டதென்றால், மோசேயினுடைய தாயாகிய யோக்கெபேத் தன்னுடைய குமாரனை மறைத்து வைக்க முடியாமல் நைல் நதியிலே நாணல் பெட்டிக்குள்ளே மோசேயை வைத்து நைல் நதியிலே விட்டுவிட்டாள். அதே சமயத்திலே பார்வோனுடைய குமாரத்தி அதே நதியில் இருந்தபோது நாணல் பெட்டியிலே குழந்தையான மோசே அழுது கொண்டிருக்கையில் மனமிறங்கி அக்குழந்தையை தண்ணீரிலிருந்து அவள் காப்பாற்றுகிறாள். எனவேதான் மோசேக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. ஏனென்றால் அவள் தண்ணீரிலிருந்து அவனை எடுத்ததினால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பெயரை வைத்தார்கள். முதலாவது, மோசே ஏழை பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை. நினைவிருக்கிறதா? 400 வருடங்களுக்கு மேலாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக துவண்டு போயிருந்த நேரம் அது. அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களிலே லேவி வம்சத்தைச் சேர்ந்த ஒருவனுக்கு நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது, மோசே ஏழை குடும்பத்தில் பிறந்தான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும் அநேக நெருக்கமான ஒற்றுமைகளை பார்க்க முடியும். மோசே லேவி வம்சத்தை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்துவும் கூட லேவியின் வம்சத்தை சார்ந்தவர். லேவியின் குடும்பத்தில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகிய ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். முதலாவது, மோசே பிறந்தது பணக்காரர்களுக்கு அல்ல. மோசே பிறந்தது ஏழை தம்பதியருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஐஸ்வர்யவதியாக இருந்த மரியாளுக்கு அல்ல. ஒரு ஏழை எளிய பெண்ணாக கன்னியாக இருந்த மரியாளுக்கு இயேசு பிறந்தார். மோசே இவ்விதத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தானோ, அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு ஏழை குடும்பத்தில்தான் பிறந்து வந்தார். ஏழை ஸ்திரீயான மரியாளுக்கு இயேசு பிறந்தார். மரியாள், யோசேப்பு, இந்த இருவருமே கூட ஏழைகள்தான். இந்த விஷயத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? எப்படி என்றால், அவர்கள் எருசலேமிலே இருந்த தேவாலயத்தில் தேவனுக்கு செலுத்துவதற்காக 2 பட்சிகளையோ 2 குருவிகளையோ 2 புறாக்களையோ எடுத்துக்கொண்டதை பார்க்கலாம். வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். கவனிங்க, ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். தயவு செஞ்சு கவனிங்க, புறாக்களை பலி செலுத்த வேண்டும் என்று பைபிளில் இருக்கிறது. அதனால்தான் யோசேப்பும் மரியாளும் புறாக்களை பலி செலுத்த போனார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. லேவியராகமம் 12வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஒருவேளை அவர்கள் ஆட்டுக்குட்டியையோ கடாக்களையோ பலி செலுத்த முடியாத ஏழ்மை நிலையில் இருப்பார்கள் என்றால், அப்பொழுது அவர்கள் புறாக்களையோ அல்லது ஏழைகள் அட்லீஸ்ட் புறாக்களையாவது தேவனுக்கு பலி செலுத்தலாம் என்று லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே பார்க்கலாம். கவனிங்க, எனவே அன்று அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தக்கூடிய தகுதி அல்லது வசதி இருக்கவில்லை. எனவே ஏழைகள் என்பதால் புறாக்களை பலி செலுத்த சென்றார்கள். மோசே ஒரு ஏழை
குடும்பத்திலே பிறந்தவன். இருந்தாலும் கூட தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, உன்னுடைய தாய் தந்தை ஏழைகளாக இருக்கலாம், எளிமையானவராயிருக்கலாம். ஆனால் அதற்காக தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் ஏழை குடும்பத்தை சார்ந்தவனாச்சே, ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா, பொருளாதார ரீதியாக எந்த வசதியும் எனக்கு இல்லையே, எந்த வசதியும் இல்லையே, பேரோ புகழோ அல்லது பதவியோ எனக்கு இல்லையே, ஆஸ்தி எதுவும் இல்லையே, அந்தஸ்து எனக்கு இல்லையே, சரீர பலம் இல்லையே, பணபலம் இல்லையே, ஆள்பலமும் இல்லையே, சொந்தக்காரர் பலம் கூட இல்லையே, எனவே நான் தேவனுக்கு உபயோகப்பட மாட்டேன், தேவனால் என்னை தெரிந்து கொள்ள முடியாது, தேவன் என்னை பயன்படுத்த மாட்டார் என்ற யோசனை நீ கொண்டிருப்பாய் என்றால், இன்னும் நான் அறிவுள்ளவன் இல்லையல்லவா, எனக்கு தாளந்துகள் எதுவும் இல்லையல்லவா என்று இதை போன்ற எண்ணங்களும் இருக்கும் என்றால் அது அபத்தம். தேவன் ஒரு நபரை பயன்படுத்த வேண்டுமென்றால், தேவன் ஒரு நபரை உயர்த்த வேண்டுமென்றால், தேவன் ஒரு நபரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ் எவ்வளவு ஏழைகளா இருந்தாலும், கல்வியற்றவர்களா இருந்தாலும், ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களா இருந்தாலும், அல்லது கூலி வேலை செய்வோராக இருந்தாலும் கூட தேவனால் உன்னை உயர்த்த முடியும், தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்வதற்கு உதாரணம் மோசே வாழ்க்கை. அதற்கு நிதர்சனம் மரியாளின் வாழ்க்கை. மரியாள் மிகுந்த ஏழை ஸ்திரீதான். மரியாளுக்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார்? உலக இரட்சகராக ஆசீர்வதித்தார். அதே போல ஏழை தம்பதிக்கு பிறந்த மோசேயை தேவன் பார்த்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு ஏழை ஸ்திரீ, நான் ஒரு ஏழை, உருப்படியா எந்த வேலையும் இல்லாதவன், படிப்பும் கூட இல்லாத ஒருவன், பலவீனன், ஆரோக்கிய குறைவால் தவித்துக் கொண்டிருப்பவன், பினான்சியலா நலிந்திருக்கிறவன், யார் துணையும் அற்றவன், அழகில்லாதவன் என்றெல்லாம் நீ கவலைப்படுகிறாயா என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. பலவான்களை வெட்கப்படுத்தவே தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பலவீனமா இருக்க அப்படின்னு சொன்னாலும், அல்லது பணமில்லாதவன் என்று சொன்னாலும், தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உன் மூலம் தம்முடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். இரண்டாவது, ஆபத்திலே பிறந்தவன். கவனிங்க, ஆபத்தில். முதலாவது ஏழை குடும்பத்திலே பிறந்தவன், இரண்டாவதாக ஆபத்து காலத்திலே பிறந்தான் அல்லது ஆபத்திலே பிறந்தான். ஏனென்றால் அந்நாட்களிலே இருந்த எபிரேயர்கள் கட்டாயம் நல்ல ஜெபம் கூட செய்தவர்கள்தான். ஏன்னா, ஆண் குழந்தை வேண்டாம் ஆண்டவரே, ஆண் குழந்தை எங்களுக்கு பிறக்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. இந்நாட்கள் கூட சில தம்பதியர் ஜெபம் பண்றாங்க. என்னன்னு? மகள் வேண்டாம் ஆண்டவரே, பெண் குழந்தைய கொடுக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட வந்து என்னையும் ஜெபம் பண்ண கூட சொல்லுவாங்க. என்னென்ன பிரதர், மகள் இல்லை மகன் பிறக்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே உங்களுக்கு மகன்தான் வேணுமா, மகள் வேண்டாமா அப்படின்னு ஜெபிக்க முடியுமாங்க? கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற பலன், மகனை கொடுக்கணுமா மகளை கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கம். எனவே நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்க்கிற பிள்ளையை அருளி செய்யுங்க உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில். அல்டிமேட்டா யாருடைய சித்தம் நடக்கணும்? தேவனுடைய சித்தம்தான் நடக்கணும். அந்நாட்களிலே எபிரேயர்கள் செய்த ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே எங்களுக்கு மகனை கொடுத்துறாதீங்க. ஏனென்றால் பயங்கர பாவியான பார்வோன் கட்டளையிட்டு இருக்கிறான். அவனிட்ட கட்டளை என்ன? ஆண் குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையை பிறந்த உடனே கொன்று போடுங்கள் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லவில்லை. காரணம் என்ன? அவர்கள் பார்வோனை காட்டிலும் தேவனுக்கு அதிகமாக பயந்ததாக நாம் பார்க்கிறோம். அதனாலே ஆண் குழந்தைகளை அவர்கள் பிறக்க விட்டு விட்டார்கள். எனவே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பார்வோன் என்ன செய்கிறான்? அந்த எகிப்து தேசவாசிகளுக்கே கட்டளையிடுகிறான். எகிப்தின் ஜனங்களே, உங்கள் மத்தியில் எபிரேயர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்கள் குமாரனை பெறுவார்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். அந்த எபிரேயருக்கு பிறக்கிற ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் நைல் நதியில் தூக்கி எறியுங்கள். கவனிங்க, நைல் நதி முதலைகளுக்கு பிரசித்தி பெற்றது. எனவே நைல் நதிக்குள்ள அந்த குழந்தைங்களை தூக்கி வீசிட்டா அந்த முதலைகளால் நதி ரத்தமாக மாறும். அப்படி ரத்தமாக மாறுகிற அந்த நதியை பார்த்து பார்வோன் மகிழ்ச்சி அடைவான், சந்தோஷப்படுவானாம்.
சோ அன்று அந்த தேசத்தில் இருந்த எபிரேயர்கள் செய்த ஜெபம் என்னவென்றால், அவருடைய விண்ணப்பம் என்னவென்றால், ஆண் குழந்தை எங்களுக்கு பிறக்கவே கூடாது, பிறந்துட்டா ஆபத்து. ஆண் குழந்தை வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே எல்லோரும் சொல்லிக் கொண்ட சமயத்திலே லேவியின் மனைவி கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்த பிறகு வேண்டாம் ஆண்டவரே, ஆண் குழந்தை வேண்டாம் ஆண்டவரே என்கிற சமயத்தில் ஆண் குழந்தைதான் பிறந்தான். ஆபத்து நிறைந்த நாட்களிலே, மிகவும் ஆபத்து நிறைந்த காலத்திலே மோசே பிறந்தான். அந்த தாய் தந்தை ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வேண்டான்னு சொன்னமே, ஆண் குழந்தை வேண்டானமே ஆண்டவரே, ஆனா ஆண் குழந்தையே கொடுத்துருக்கீங்களாப்பா. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டோம். தேவன் பெண் குழந்தை தான் கொடுத்தாரு. சில சந்தர்ப்பங்கள்ல பெண் குழந்தைன்னு முதல்ல தெரிஞ்சிட்டா அபார்ஷன் பண்ணிக்கிறவங்க கூட இருக்காங்களா இல்லையா? ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்கு, மறுபடியும் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதான் வேண்டான்னு நினைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொலை பண்ணிடலான்னு நினைக்கிறோம். அபார்ஷன்னா என்னங்க அர்த்தம்? உயிரோடு இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையை கொல்வது. எவ்வளவு பயங்கரம்! 2 மகள்கள் இருக்கிறாங்க, மறுபடியும் கர்ப்பம் தரித்து இருக்கிறாள், மறுபடியும் பெண் குழந்தை தான். வேண்டான்னு சொன்னமே ஆண்டவரே, மறுபடியும் பெண் குழந்தை கொடுக்குறீங்களே. ஆனால் அந்த பெண் குழந்தை மூலமாக தேவனுடைய நோக்கம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? அந்த பெண் குழந்தை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது உனக்கு என்ன தெரியும்? வேண்டான்னு சொன்னோமே ஆண்டவரே மோசேயை, அதாவது ஆண் பிள்ளையை, ஆனா மறுபடியும் ஆண் பிள்ளையை தானே கொடுத்திருக்கீங்க. பாவமா நாளிலே அந்த லேவியினுடைய மனைவிக்கு என்னங்க தெரிஞ்சிருக்கும்? வேண்டாம் என்ற பிள்ளை மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தையே அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப் போகின்றான் என்பது. தாய்மார் தகப்பன்மார் வேண்டான்னு புறக்கணிச்சிங்கன்னா, இருந்தாலும் இந்த மகன் பிறந்துட்டான், இந்த மகள் பிறந்துட்டா அப்படின்னு நீங்க வருத்தத்தில் இருந்தா உங்களுக்கு தான் நற்செய்தி. தேவன் நீ யாரை வேண்டாம் என்று நினைத்தாயோ அந்த பிள்ளையின் மூலமாக அற்புதமான அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் தான் அந்த பிள்ளையை உங்களுக்கு அருளியிருக்கிறார். எனவே அந்த பிள்ளையின் மீது அன்புள்ளவர்களாக இராமல், வேண்டான்னு நினைச்சப்போ இவன் பிறந்துட்டான், பிள்ளையே வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இவன் பிறந்துட்டான், இன்னொரு பிள்ளை வேண்டவே வேண்டான்னு நினைச்சப்போ இந்த குழந்தை பிறந்துட்டா, பெண் குழந்தையே வேண்டான்னு நினைச்சேன், பெண் குழந்தை தான் பிறந்தது என்று யாரை நினைத்து நீ கவலையோடு இருக்கிறாயோ, நீ விசுவாசிப்பாய் என்றால் அந்த பிள்ளையை கொண்டு தேவன் தம்முடைய மகிமையை காண்பிப்பார், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். மறந்து போயிடாதீங்க. ஏழை பெற்றோருக்கு பிறந்தான், ஆபத்து காலத்திலே பிறந்தான். இந்த ஆபத்து நிறைந்த காலத்தில் என்ன நடந்தது? ஆண் குழந்தைகளை பார்த்துட்டா அவ்வளவுதான். எகிப்தின் ஜனங்கள் பலவந்தமா அந்த பிள்ளைய பிடுங்கி அதன் தாயின் மடியிலிருந்து பிடுங்கி எடுத்து கொண்டு போய் நைல் நதியிலே வீசி எறிகிற பயங்கரம் நடந்த காலம். எனவே 3 மாத காலம் மோசேயின் தாய் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்திருந்தாள். அதுக்கப்புறம் அவளால் ஒளித்து வைக்க முடியல. எனவே என்ன செய்தாள்? ஆண்டவரே, இந்த பிள்ளையை என்னால் ஒளித்து வைக்க முடியாது, பிள்ளையை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிடுங்கிக்கிட்டு போய் கொடூரமா நைல் நதியில் இருக்கிற அந்த முதலைகளுக்கு ஆகாரமா தூக்கி போட்டுடுவாங்க, அவங்க கிட்ட கொடுக்கறத விட உம்முடைய கரத்திலே ஒப்படைப்பதுதான் என் பிள்ளைக்கு பாதுகாவல் என்று விசுவாசிக்கிறேன் என்று நாணல் பெட்டியிலே வைத்து மோசேயை குழந்தையை உள்ளே வைத்து விசுவாசத்தோடு கூட மோசேயை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டாள். தாய்மார் தகப்பன்மார் பிள்ளைங்க வளரும் போது அவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், உயர் படிப்புகளின் நிமித்தம் சில சந்தர்ப்பங்கள்ல வெளி ஊருக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று வர வேண்டியிருக்கும். அப்படி பிற ஊருக்கோ பிற தேசத்துக்கோ போகிற சந்தர்ப்பம் வரும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ, தூர தேசத்துக்கு போறானே, தூர தேசத்துக்கு போறாளோ, அங்க மகன் எப்படி இருப்பான், அங்க மகன் எப்படி இருப்பான், பயங்கரமான உலகம், பாவம் நிறைந்த இந்த உலகத்துல என் பிள்ளைங்க பரிசுத்தமாவே வாழ்வாங்களா அல்லது பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்களா என்று பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ பயமா இருக்கும். கவனிங்க, மோசேயின் தாய் செஞ்ச காரியத்தை நாமும் செய்ய வேண்டி இருக்கிறது. என்னன்னா, மோசேயின் தாய் மோசேயை நைல் நதியிலே விட்டாளே தவிர அதற்கு முன்பு மிகவும் ஜாக்கிரதையாக சில காரியங்களை செய்தாள். குழந்தையை அந்த நைல் நதி எதுவும் செய்யாத வண்ணம் குழந்தைக்கு தேவையான வேலியை அடைத்தாள், குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்தாள். தாய்மார் தகப்பன்மார் நம்முடைய பிள்ளைகளை படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளி ஊர்களுக்கோ தேசத்துக்கோ அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிற போது நாம் நம் பிள்ளைகளை சுற்றி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அந்த பாதுகாப்பு என்னவென்று கேட்டால் பிரார்த்தனை, ஜெபம் என்ற பாதுகாவலை தாயாய் தகப்பனாய் உன் பிள்ளைகளை சுற்றி வேலியாக நீ அமைப்பாய் என்றால்
உன்னுடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும். மோசேயின் தாய் ஒரு அனாளல் பெட்டியிலே மோசேயை பத்திரமாய் வைத்து ஜெபித்து தேவனிடத்திலே பிள்ளையை ஒப்புக் கொடுத்து விடுகிறாள். நீயும் உன் குமாரனை, உன் குமாரத்தையை தேவனுக்கு அர்ப்பணித்து விடு. உனக்கு அந்த குமாரனையோ அல்லது குமாரத்தையோ அருளியது தேவன்தானே. வெகுமதியாய் தந்த தேவன் உன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு போதுமானவர். என்ன செய்கிறார் தேவன்? ஆபத்து காலத்திலே பிறந்த மோசேயை காத்துக்கொள்ள, பாதுகாப்பதற்கு கடினமாக இருந்த வேளையிலே ஒரு நாணற்பெட்டி செய்து நைல் நதியிலே அவனை விட்ட வேளையில இப்பொழுது அதன் தாய் தேவனிடத்திலே குழந்தையை அர்ப்பணிக்கிறாள். தேவனே பொறுப்பெடுத்தும் கொள்கிறார். எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்? அதே சமயத்துல பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் செய்வதற்காக நைல் நதிக்கு வருகிறாள். தயவு செஞ்சு கவனிக்கணும், பிரபஞ்சத்தில் அநேக தேசங்கள் உண்டு. அந்த தேசங்களை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் மற்றும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்தையே ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். அவரே நாம் சேவிக்கின்ற கர்த்தர். பார்வோனுக்கு பிள்ளை இல்லை, அதாவது குறிப்பா பார்வோனுக்கு ஆண் குழந்தை இல்லை. இருப்பதெல்லாம் ஒரே ஒரு குமாரத்தி மாத்திரம்தான். இன்னொரு குமாரத்திக்கோ பிள்ளைகள் இருக்கவில்லை. அதாவது பார்வோனுக்கு ஆண் குழந்தை இல்லை, இருக்கிற பெண் குழந்தைக்கு பிள்ளைகளே இல்லை. எனவே வரும் நாட்கள் இந்த ராஜ்யத்தை யார் ஆள்வது என்கிற கேள்வி பார்வோனையும் தொலைத்துக் கொண்டிருந்தது. அங்கே பார்வோன் குமாரத்தையும் தொலைத்துக் கொண்டிருந்தது. அதே சமயத்துல அந்த பார்வோன் குமாரத்தை ஸ்நானம் செய்ய வந்தபோது நாணர் பெட்டியிலே இருந்த குழந்தை அழுகையோடு இருப்பதை காண்கிறாள். அந்த பிள்ளையை பார்த்த உடனேயே பைபிள நாம பார்த்தோம், மோசே மிகுந்த அழகுள்ளவன் என்று நாம் பார்த்தோம். மிகவும் பிரத்யேகமானவனாக, மிகவும் கவர்ந்திழுக்கக்கூடியவனாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்த உடனே யாரா இருந்தாலும் சரி அப்படிதான் விரும்பி இருப்பாங்க. அந்த பிள்ளையை பார்த்த உடனே கண் பார்வையை மாற்றவே முடியவில்லை பார்வோன் குமாரத்தியால். குழந்தையால் ஈர்க்கப்பட்டு விட்டாள். உடனடியாக அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தாள். யார் கவனிங்க, ஆண் குழந்தை பிறந்தா அதை கொன்னு போடுங்க என்று கட்டளையிட்டானோ அதே பார்வோனின் வீட்டுக்குள்ள மோசேயை தேவன் கொண்டு போகிறார். இதற்கு பத்திரமா வளர்க்கப்படணுங்கிறதுக்காக. எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஆணையிடக்கூடிய, பிரபஞ்சத்தின் ராஜாக்களுக்கு கட்டளையிடக்கூடிய ராஜாதி ராஜா நாம் சேவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப மோசேயினுடைய உயிருக்கு கடுகளவு கூட ஆபத்தில்லை. காரணம், தேவன் மோசேயை பார்வோன் வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பதற்கு முடிவெடுத்து விட்டார். முதல் 40 வருடங்கள் மோசே பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தான். ஏற்கனவே சொன்னதை போல பார்வோனுக்கு குமாரர்கள் இல்லை, பார்வோன் குமாரத்திற்கு பிள்ளையே இல்லை. எனவே பார்வோனின் பேரனாக, பார்வோன் குமாரத்திக்கு மகனாக சகலவற்றையும் கற்றுத் தேர்ந்தான். ஒரு ராஜ்யத்தை வழிநடத்துவதற்கு, ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்கு என்னென்ன திறமைகள் வேண்டுமோ எல்லா திறமைகளையும் மோசேக்கு பார்வோனும் பார்வோன் குமாரத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே சகலவற்றிலும் கற்றுத் தேர்ந்தவனாக மோசே அந்த அரமனையிலே வளர்ந்தான். 40வது வயது வந்தபோது தாய் அவனுடைய சிறு வயதில் எப்படியெல்லாம் என்ன பாடங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலோ தெரியாது. அந்த பாடங்கள் எல்லாமே கூட மோசேயின் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். நினைச்சுக்காதீங்க, மோசே பிறந்து 3வது மாசத்திலேயே மோசேயை அவனுடைய தாய் நாணர் பெட்டியில் விட்டு நதியிலே விட்டு விட்டால் அப்புறம் எப்படி பாடங்களை கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும்? தயவு செஞ்சு கவனிக்கணும். மோசேயை நாணர் பெட்டியிலே விட்டு நைல் நதியில் விட்டு அந்த தாய் அசட்டையா இருக்கலங்க. கவனிங்க, தன் மகளான மிரியாமுக்கு கட்டளையிடுகிறாள், தம்பியை கவனிச்சுக்கோ, தம்பியை பார்த்துக்கொள் என்று மிரியாமுக்கு வேலை வைக்கிறாள். அதைத்தான் சொல்ல வரேன். நாணற்பெட்டியிலே வைத்து விட்டாள், ஆனால் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தவில்லை. நாணற்பெட்டி எதற்கு அடையாளம்? அதாவது நைல் நதியின் நீர் அந்த பெட்டிக்குள் வராதபடி அது காக்கிறது. மோசே நைல் நதிக்குள் இருக்கிறான், நைல் நதி மோசேக்குள் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் உலகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் வருவது கூடாது. எனவே என்ன செய்ய வேண்டும்? நாணர் பெட்டி என்றாலது ஜெபம். நாம் உலகத்தில் இருக்கிறோமே தவிர உலகம் நமக்குள் ஒரு காலம் இருக்கக்கூடாது. படகு தண்ணீரில் இருக்கலாமே தவிர தண்ணீர் படகுக்குள் வருவது கூடாது. வந்தால் என்னாகும்? மூழ்கி போய்விடும். அதே போல பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்குள் அந்த உலகத்தின் பாவம் வந்துவிடக்கூடாது. வந்தால் என்ன நடக்கும்? மூழ்கி போய்விடுவோம். பாவ உலகத்திலே மூழ்கி போய்விடுவோம், அழிந்து போய்விடுவோம். அப்படி தன் மகன் மூழ்க போகாதபடி, அந்த தண்ணீர் உள்ளே நுழையாதபடி
மோசேயின் தாய் அவ்வளவு ஜாக்கிரதையாக நாணர் பெட்டியை உருவாக்கினாள். பிளஸ் தன்னுடைய மகளுக்கும் கட்டளையிடுகிறாள், தம்பியை ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு. மிரியாம் பார்த்து கொண்டே இருக்கிற சமயத்துல பார்வோனின் குமாரத்தி மோசேயை எடுத்துக்கொண்ட போது அந்த சிறு மகள் போய், அம்மா, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு நான் ஒரு சர்வெண்ட்டை ஏற்பாடு செய்யவா? பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை நான் பார்த்து கூட்டிட்டு வரவான்னு சொன்னப்போ, போய் கூட்டிட்டு வா என்று சொல்லுகிறாள். அப்ப போய் யாரை கூட்டிட்டு வந்தா? மோசேயின் தாயையே அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். இப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஆபத்திலே பிறந்தான், வேண்டாம் ஆண்டவர் என்று சொன்னப்போ கூட மகனையே கொடுத்திரு. இப்ப பாருங்க, என் கையாலேயே நான் என் பிள்ளைய நைல் நதிக்குள்ள போட வேண்டி வந்துருச்சு என்ற கலக்கத்தோடு தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணித்த அந்த பிள்ளையை தேவன் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு வந்து அவளுடைய கரங்களிலேயே கொடுக்கிறார். நீயே போஷிமா. அப்படி பால் கொடுத்து அவனை வளர்ப்பதற்கு பார்வோன் குமாரத்தி என்ன செய்கிறாள்? சம்பளமும் கொடுக்கிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் கூட கிடைக்க பண்ணினார் தேவன். ஏனென்றால், திரும்பவும் சொல்றேன், தம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று, தம்முடைய சித்தத்தின் அடிப்படையின் பிள்ளை வளர வேண்டும் என்று எந்த தாய் ஆசைப்பட்டாலும் அதற்கு தேவன் கட்டாயம் தம்முடைய பட்சமாய் அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார். தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகளின் மீது அக்கறையோடு கூட இருங்க. அதே போல கவனிங்க, பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் 3 விஷயங்கள். 1, ஜெபத்தோடு கூட வளர்க்க வேண்டும். 2, அன்போடு கூட வளர்க்க வேண்டும். 3, பரிசுத்தத்தோடு கூட வளர்க்க வேண்டும். அந்த தாய் அதைத்தான் செய்தாள். அவனுக்கு பால் ஊட்டுவது போல ஆவிக்குரிய காரியங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். மகனே, நாம் அடிமைகள். வருட கணக்காக இந்த அடிமைத்தனத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் உண்மையில் நாம் அடிமைகளாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த தேவன்தான் நம்முடைய தேவன். அந்த நம்முடைய தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கென்றொரு ராஜ்யத்தை தருவேன் என்று. நமக்கு சுதந்திரத்தை நமக்கு அருளி செய்து நமக்கென்று ஒரு தேசத்தையே, அதாவது நம்மை ஒரு தேசமாக மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாய் நிறைவேற வேண்டும். நிறைவேறுகிற நாள் வரும், யாருக்கு தெரியும்? தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை உன்மூலமாக கூட நிறைவேற்றுவாரோ என்னவோ. அதற்காகத்தான் என்னவோ உன்னை காப்பாற்றி பார்வோனின் பேரனாக வளர்க்கிறாரோ என்னவோ. மகனே, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவனை மாத்திரம் மறக்க கூடாது. நீ செத்து போயிருக்க வேண்டியவன், ஆனால் நீ சாகாமல் தேவன் உன்னை காப்பாற்றி இன்று பேலஸ்ல நீ வளர்கிற பாக்கியத்தை அருள் இருக்கிறார். எனவே மகனே, நீ பெரியவனாக வளர்ந்த பிறகு தேவனுக்காக பயன்படும் பாத்திரமாய் வர வேண்டும். தேவனுடைய கரத்திலே பனிமூட்டாய் பயன்பட வேண்டும் என்று அந்த தாய் எவ்வளவு அற்புதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தாலோ தெரியாது. தாய்மார், தகப்பன்மார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆன பிறகு தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதை, தேவனுடைய கரங்களில் பயனுள்ள பாத்திரமாய் பயன்பட வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும். இவற்றையெல்லாம் கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனாய் என்னுடைய பிள்ளைகள் காரியத்தில் நான் அதைத்தான் செய்கிறேன். அன்போடும் ஜெபத்தோடும் பரிசுத்தத்தோடும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பேன். அதேபோல நேரம் வாய்க்கிற ஒவ்வொரு முறையும் என் 2 மகன்களையும் உட்கார வைத்து அவர்களோடு பேசிவிடுவேன். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுவேன். அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து ஊட்டி ஊட்டி வளர்க்கிறேன். அவங்க டாக்டர்ஸ் ஆகணும்னோ, கலெக்டர் ஆகணும்னோ, அல்லது ஆக்டர் ஆகணும்னோ, இந்த உலகத்துல பெரிய பணக்காரங்களா ஆகணுங்கிற ஆசை இல்லை. இருக்கிற ஆசை ஒன்றுதான், தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனைத்தான் சேவிக்க வேண்டும், தேவனையே அறிவிக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும், உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு தகப்பனாக எனக்கு ஆசை, ஒரு ஊழியக்காரனாக என்னுடைய ஆவல். 40 வயது வந்துவிட்டது. கூடிய விரைவிலே மோசேயை எகிப்து தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமும் அவகாசமும் மோசேயை தேடி வருகிற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தது. சடனாக விசுவாசத்தினாலே என்று பைபிள்ல எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 11வது அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே, அதாவது தாய் தன் இருதயத்திலே விதைத்த விதை என்பது தேவனை குறித்த விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிர்ணயங்கள் எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம்தான் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது. அந்த பலனை ஆண்டவர் தர ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே,
அன்று மோசே அற்புதமான சில முடிவுகளை எடுத்தான். எகிப்தின் ஐஸ்வர்யத்தை விட, அற்ப கால சுகத்தை விட உம்மை சேவிப்பதையே பெரிய பாக்கியம் என்று கருதினான். அது அற்புதம். ஆனால் கோபத்தை, ஆவேசத்தை அவன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளவில்லை. எங்கள் அநேக நல்லவர்கள் இருந்தாலும் கூட தங்கள் கோபத்தை கண்ட்ரோலில் வைக்க முடியவில்லை. ஆவிக்குரியவர்களே, ஜெப வீரர்களே, பக்திமான்களே இருந்தாலும் கோபத்தை, ஆவேசத்தை கண்ட்ரோலில் வைக்க முடிவதில்லை. அதன் விளைவாக ஆண்டவரே குடும்பத்தையே குலைத்துக் கொள்கிறார்கள், இல்லறத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், உத்தியோகத்தை இழந்து போகிறார்கள், வியாபாரத்தில் நஷ்டமடைகிறார்கள், உறவுகளுக்கு தூரமாகி விடுகிறார்கள், அன்பு பாச நேசத்தை கெடுத்து விடுகிறார்கள், தனிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இவற்றுக்கு அடிப்படை காரணம் கோபதாபங்கள். சாந்த குணத்தை அருளி செய்யுங்க ராஜா. தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு அருளுங்க. பணிவை எங்களுக்கு அருளி செய்யுங்க. உயர்த்துகிற குணத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்க, எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் எம்மாத்திரம், உம்முடைய இரக்கமும் கருணையும் இல்லாவிட்டால் நாங்கள் எம்மாத்திரம். எனவே கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.